இனி நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி பக்கத்துல உடுமலைப்பேட்டை, கோயம்புத்தூர் பக்கத்துல. அம்மா இது எந்த ஊருமா? இது கரெக்டான அட்ரஸ்? பழனி அடுத்து ஆ மடத்துக்குளம், ஆ அடுத்து உடுமலை. உடுமலைப்பேட்டை. இங்கிட்ட இருந்து பொள்ளாச்சி அடுத்து உடுமலைப்பேட்டை. தாயம்மான்றது என்ன உங்களுடைய யாராவது வச்சதா இல்ல எப்படி? தாய்மான் பேரு எங்க அம்மா வச்சது. அப்பா அம்மா தான் வச்ச பேரு, அவங்க தானே வைப்பாங்க. அதுல அம்மான்னு வந்துச்சு தாயம்மா. தாயம்மா வந்து எங்க அத்தையோட பேரு, எங்க வீட்டுக்காரோட அம்மா அவங்க பேரு. அவங்க நாகத்தம்மா, எங்க ஐயா எனக்கு பேரு வச்சுட்டாரு. உங்களை ஆட்கொண்டது யாரு? சிவனா இல்ல அம்மனா? சிவன். சிவன். ஏன் முதல்ல இந்த ஆன்மீகத்துக்குள்ள வந்தீங்க? எனக்கு தெரியாது ஆன்மீகத்துக்குள்ள நான் வரல, என்ன வர வளைக்கப்பட்டிருக்காரு சிவன். ஏன்னா நீங்க படிச்சது 8வதுன்றீங்க. 1வது கூட படிக்கல, 1ஆம் கிளாஸ் கூட படிக்கவே இல்ல. எப்படி படிப்பறிவே இல்லாத உங்களுக்குள்ள இந்த ஞானம்? படிப்பறிவு இல்ல, நான் அறிவு. அதெல்லாம் சொன்னோம்னா 2 சினிமா படம் எடுக்கலாம். இப்ப நீங்க அதெல்லாம் எடுத்து போட முடியுமா? இப்ப பாட்டுன்றது எப்படி பாட்டு நானும் பிறந்த பிறகு வந்துச்சு, 40 வயசுக்கு மேல. அதுக்கு அருள் தான். இந்த பேப்பர் படிக்கிறது அது எதுவும் கிடையாது. டிவி பார்த்து 10 வருஷம் ஆச்சு. டிவி பார்க்க மாட்டேன், கேப்பெல்லாம் கட் பண்ணிட்டேன். எனக்குள்ள உணர்றதுதான் என்னோட வேலையா. இப்ப ஒரு அம்மா வந்து உட்கார்றாங்க முன்னாடி வாக்குக்காக, பாட்டு வரும். பாட்டுலயே சொல்லுவீங்களா? பாட்டு தான் வரும். அந்த அம்மாவோட வாழ்க்கையில நல்லவங்களா கெட்டவங்களா? அவங்களோட வாழ்க்கைய கடந்து வரணும். எடுத்த உடனே எல்லாம் யாரும் அதுலயே நிக்க கூடாது. எல்லாத்தையும் கடந்து வந்தாத்தான் வாழ்க்கையோட அனுபவம் தெரியும். இல்லம்மா, இப்ப அந்த நீங்க பாடும் போது சில பேர் புரிஞ்சுக்காங்க, சில பேர் புரியாம இருப்பாங்க. புரியாதவங்க திருப்பி கேட்டா திருப்பி அதுக்கு விளக்கம் வரும், பாட்டுலயே வரும். பாட்டு எங்களுக்கு புரியலன்னா அடுத்த அதை எனக்கு மறந்து போயிடும், எனக்கு மறந்துடும். இப்ப எந்த நேரம் எந்த பாட்டு பாடினேன்னு எனக்கே தெரியாது. இப்ப ஒருத்தர் வர்றாங்க, அம்மா என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு வர்றாங்க. இப்ப அவங்களுக்கு சொல்லுவீங்களா இல்ல அவங்க பையனுக்கு பாடுவீங்களா? எல்லாத்துக்குமே பாடும். நடக்கணும்னாலும் பாட்டு வரும், நடக்காதனாலும் பாட்டு வரும், தாமதம் ஆனாலும் பாட்டு வரும், அவங்களோட தோச கிரகம் இருந்தாலும் பாட்டு வரும். இப்ப இந்த ஆத்மா புனித ஆத்மா இல்லைன்னா? புனித ஆத்மாவோடதே உட்கார்ந்துருக்கோம். இல்லம்மா, இப்ப வர்ற பொம்பளை வந்து ஒரு தவறான பொம்பளை. ஆத்மா அது தவறுன்னு சொல்லாதீங்க, தவறே கிடையாது. சிவன் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாருன்னா, காமத்தை வெல் கடவுள் என்று சொல். காமத்தை கட்டி ஆள்றவன் தான் கடவுள். காமத்தின் மோகத்தை சுத்த விட்ட சுத்தம். அதைய நிறுத்தி வைத்து அமைதியா உட்காருன்னா உட்கார்ந்துடும். ஒவ்வொரு மனிதனுக்காக, எந்த ஒரு மனிதன் வாழ்க்கை முழுவதும் கட்டணும்னாலும் கடவுள் தான், கடவுளாலதான் முடியும். காமத்தை சுத்தி விட்டு காம தூதர்களும் இருப்பார்கள், காமகோடி சித்தர்களும் இருப்பார்கள். சிவனோட அவதாரத்துலதான் அனைத்தும் இந்த உலகமே. காமம் இல்லாத கடவுளும் இல்லை. அப்ப காமத்தை அடக்கி ஆள்றவன் தான் அதிசிவன். வேண்டாம் வேண்டாம், காமம் வேண்டாம், கடவுளுக்குள்ள வந்த பிறகு வேண்டாம். பிறப்பு முதல் இறப்பு வரை மனுஷனுக்கு சோதனை இருந்துகிட்டே இருக்குமா? இருக்கும். சந்தோஷம் அதத்தான் எல்லாம் விட்டுட்டா சோதனை இல்லை. இப்ப எப்படி இருக்கும்? பிரம்மச்சாரிக்கு சந்தோஷமா இருக்கானா இல்ல குடும்பஸ்தான் சந்தோஷமா இருக்கானா? அதுக்குதான் சிந்தனையை மறந்துடுறது. புரியுதா? எண்ணத்தை மறந்தவன் தானே. வெளி எண்ணத்தை நினைச்சா அவன் மனிதன், அத மறந்துட்டா அவன் இறைவன். சில பேரு கேலி கிண்டலுக்காக உங்களுக்கு போன் பண்ணுவாங்க. எல்லாமே இருக்கும். அம்மா பாட்டு பாடி எனக்கு சொல்லுங்க எதிர்காலம் அப்படின்னுவாங்க. சில பேர் வந்து ஒண்ணுமே புரியலையம்மான்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க. சொல்லுவாங்க. இது யாரோட தவறு? அது அறியாது, மக்கள் அறியாது. இப்ப ஒருத்தர் போன் பண்றான், அவனுக்கு தெளிவா புரிஞ்சுதானே கேட்டுக்குவான். அப்படி புரிஞ்சு உலகத்துல வாழ்றவங்க யாருமே கிடையாது. நாங்க புரிஞ்சவங்க தான் அதுக்கு விளக்கம் முடியும். நீங்க உங்களுக்கு என்ன தெரியும்? பிரபஞ்சத்தை பத்தி, தெய்வத்தை பத்தி என்ன தெரியும்? இறைவனை பத்தி என்ன தெரியும்? உயிர் மூச்சு நாடியில ஓடுற நரம்பு நாடி அனைத்து விளையாடுற சிவம் என்ற என்ன தெரியுமா? உள்கண் பார்வனை என்ன தெரியுமா? இரு புருவத்துக்கும் இடையில இறைவனை காண்பது அரிது, கண்டால் பெரிது. அதை உணர்ந்தவருங்க நாங்க. உணர்ந்துட்டோம், தனக்குள்ளேயே உணரப்பட்டது. தனக்குள்ளேயே எதுக்கு நீ தனித்தரு விழித்தருனாரு சிவன்?
அப்புறம் தானே குடும்பத்தை புரிஞ்சோம். அதுக்கு முதல் பிரிய முடிஞ்சா முடியல. அப்ப நான் அப்ப அதோட சரி முடிச்சுக்க. அப்ப சிவனோட ஐக்கியம் சிவ சமாதிக்கு 117 வயசு. இப்ப நீங்க உங்களுடைய அடுத்த நிலை என்னம்மா? எனக்கு சித்தர் ஆவணமா? சித்தர் ஆயாச்சு. சித்தர்னா என்ன? சித்தர்னா என்னன்னு தெரியும்? சித்தர்னா எந்த ஒரு பற்றும் இல்லாதவர்கள் சித்தர்கள். பற்றற்ற துறவி. ஏன் காசு வந்தா எனக்கு நகை போட்டுக்கிற தெரியாதா? என் வீட மாளிகை கட்ட தெரியாதா? ஏன் கோயில் அமைச்சோம்? ஏன் பற்று இருக்கக்கூடாது. பொருள் மேல் பற்று இல்லாதவன் தான் நானி சித்தரு. பொருள் மேல் பற்று கொண்டு அலையிறவன் தான் மனிதர். ஆடை ஆவன்னா ஆசைப்பட்டு வாழ்கிறவன் தான் ஆறறிவுக்குள்பட்டவன். அனைத்து விட்டவன் தான் நானி. இப்போ நீங்க ஒரு சித்தர் நிலைதான். சித்த நிலைதான், சிவ சித்தர் நிலை. இப்போ உங்களுக்கு சராசரி மனிதன் போல எல்லா பசி ஈஸி எல்லாம் எடுக்குமா? பேசுறதுக்கு பிடிக்காது, தனியா இருக்கத்தான் பிடிக்கும். வந்து உட்கார்ந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம் இங்க தோணும். எண்ணம் இறைவன், சிந்தனை சிவன், இரண்டுமே தோணும், ஒளி கொடுக்கும். அவன பாவம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் வாக்கிலே எடுத்துரைக்கும். இப்ப திடீர்னு சிவன் சொல்றாரு, சிவன் நீ திருவண்ணாமலை போனோன்னு போயிடுவீங்களா? போயிடுவேன். போக சொன்னா போவேன். 4 மொட்டை அடிச்சிருக்கேன். கூந்தல் எல்லாம் இவ்வளவு. ஏன் அடிக்க சொன்னாரு? பழனியில போட சொன்னாரு, போட்டேன். திருச்செந்தூர்ல போட சொன்னாரு, போட்டேன். திருமூர்த்தி மலையில 2 மொட்டை போட சொன்னாரு, போட்டேன். அடுத்து ராமேஸ்வரத்துக்கு மொட்டை போட கொடுத்துருக்காரு, போவேன். உருவத்துல பாத்துருக்கீங்களா சிவனை? உருவம் தான் நாகமா வருவாரு, உருவமா வருவாரு, அர்த்தநாதீஸ்வரா வருவாரு, பார்வதி பரமேஸ்வரா வருவாரு, காட்சி தருவாரு, ஒளி கொடுப்பாரு. இல்லம்மா, ஒளி ரூபத்துல பாத்துருக்கீங்களா? இல்ல ஒரு உருவமாவே காட்சி கொடுப்பாரு. ஞானக்கண்ணனா எங்க இருக்கு? கண்ணை மூடி உட்கார்றோம். உட்கார்ந்தா இங்கதான் கொடுப்பேன். இதை பார்த்துதான் அனைத்தையும் சொல்லப்படும். இங்க வர்ற மக்கள் இப்படி கண்ணை தெரியல, கண்ணை மூடனாத்த ஞான கண்ணுதான் கடவுள். 3வது கண்ணுதான் கடவுள். அந்த கண் திறந்தவர்களுக்கு தான் அனைத்தையும் அறியக்கூடிய ஆற்றல். இந்த கண்ணு திறக்காதவங்க சாதாரண மனிதர் தான், சாதாரண அருளாளர்கள் தான், சாதாரண வாக்காளர்கள் தான். 3 வேளை சாப்பிடுவீங்களா? 3 வேளை சாப்பிட்டுச்சோன்னா சாப்பிடுவேன், இல்லைன்னா இல்லதான். பட்னியது 1 நாள் 2 நாள் இருந்திருக்கீங்களா? 11 நாள் இருந்திருக்கேன் சாப்பிடாம. 7 நாள் இருந்திருக்கேன், 5 நாள் இருந்திருக்கேன், 3 நாள் இருந்திருக்கேன். 3 வேளையும் சாப்பிட்டுருக்கேன். அசைவம் சாப்பிட மாட்டீங்க? அசைவமும் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் 12 வருஷத்துக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடந்துச்சு. எனக்குள்ள அனைத்து உணர்த்திட்டு அதை ஓப்பனா சொல்லிடுறேன். 3 முறை இல்ல 7 முறை வருஷத்துல 3 வருஷம் கொடுத்தாங்க. 3 வருஷம் கும்பாபிஷேகம் எல்லாம் நடத்தி முடிச்ச பிறகு 12 வருஷம் தவம் இருந்து நடத்தி முடிச்ச பிறகு 7 முறை நான் சாப்பிட்ட உணவை நினைவு கூர்ந்து நான் மறந்துட்டேன். மறக்கடிக்கப்பட்டது அனைத்துமே, குடும்பம், பிள்ளைங்க, புருஷன், சொந்த பந்த, அம்மா எங்க இருக்கு, அண்ணன் எங்க இருக்கா, தங்கச்சி எங்க இருக்கா, புருஷன் எங்க இருக்கா, எந்த நினைவுமே இன்னமும் இருக்காது, இப்பயும் இருக்காது. ஒரு செகண்ட்ல வரும் அப்படின்ட்டு அப்படியே மறந்து போயிடும். அடுத்து சிவனோட பேச ஆரம்பிச்சு பேச தொடங்கிடுவாங்க. உங்க கூட பேசுற வரைக்கும் தான் உங்க கூட உங்க கேள்விக்கு விளக்கம். அடுத்த நொடி அவங்களுக்குள்ளதான் பேச்சுவார்த்தை நடக்கும். வீட்டுல உங்களால சுதந்திரமா தூங்க முடியுமா? இல்ல இங்க வரும் தூக்கணும். பற்றற்ற துறவிக்கு தூக்கங்கிறதெல்லாம் கிடையாது. தூங்க அடுத்த இப்படி கண்ணை மூடணும்னா அடுத்த செகண்ட் தூக்கம் வந்து தனி மறந்துடு, அது நான தூக்கம். இப்ப நீங்க பூஜை பண்ணும் போதே உங்களுக்கு வாக்கு வந்தது, அருள் வரும். அப்ப நீங்க உங்களுக்கு அதனுடைய தன்மை தெரியுமா? நான் என்ன பண்றேன்னு தெரியும். அந்த வேகம் கொடுக்கும், வேகம் கொடுக்கும். நம்ம உடலை காற்றாக நடக்க வைக்கும், வெயிட்டாக கொடுக்கும், லேசா கொடுக்கும். நம்மளுக்கே தெரியும் அந்த அசைவுகள். ஆனா வர்றது தெய்வ சக்தி தான், தீய சக்தி கிடையாது. தீய சக்தி எல்லாம் கிடையாது. தீய சக்தின்னா இந்த பார்வை தீய சக்தியை காட்டும், எல்லாத்தையும் காட்டும், எல்லாத்தையும் வர. எனக்கு என்ன இந்த பேய் நடமாடுது அப்படின்னா தீய சக்தி நடமாடுதுன்னு காட்டும். சரி இந்த அலையில இருக்கு பாத்துக்கிறீங்க அப்படி சொல்லி, அதுக்கு ஒரு கட்டு போடுங்க அப்படி சொல்லி.
ஆனா அவங்களே வந்து நீங்க சொன்னதை நம்பல, எங்களுக்கே காட்சி கொடுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையா இருக்காங்க, டாக்டரே சொல்லிடுறாரு கைவிட்டாங்க, இனிமே காப்பாற்ற முடியாது, தூக்கிட்டு போயிடுங்கன்னு. உங்களால அத உயிர் பிச்சை தர முடியுமா? அந்த சிவசங்கரி உங்க பாட்டிய, சிவசங்கரி பாட்டி அப்படித்தான் கைவிட்டப்பட்டுருச்சு. அவங்களுக்கு தின்னூறு அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டாங்க. எங்க அம்மா அவங்க அப்பாவோட அம்மா பொள்ளாச்சியில அவங்க வந்து எப்ப மரணம் முடிவாகுமா நாங்க போய் அங்க இருக்கணும் அப்படின்னாங்க. இங்க இருந்து 90 கொடுத்து விட்டு 5 வருஷம் ஆச்சு. அந்த அம்மா நல்லா இருக்கு. 100வது கொண்டாயிட்டாங்க. இல்லம்மா முந்தி போச்சுட்டாங்களா? உடம்பு நல்லது ரொம்ப சரியில்லாம படுத்து. கொண்டாடினாங்க. இப்ப இந்த இடம் வந்து ரொம்ப தூரம்னு சொல்லிட்டு வராம வைக்கிறவங்க இருக்காங்களா? இல்லம்மா நான் தூரம் வந்துடுறேன், உங்க மூலம் எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைச்சு வர்றவங்க இருக்காங்களா? வர்றவங்களும் வந்துட்டு போனாங்க, வராதவங்களும் போனில கேட்டுருக்காங்க. நிறைய பேர் இது எனக்கு இது நந்தா அது நந்தா நான் செட்டு போட்டு கொடுக்குறேன், கோயில் கட்டி கொடுக்குறேன்றாங்க. இதுல இந்த கோயில் ஏதாவது எல்லாமே நடந்துச்சு, நடக்காதெல்லாம் கிடையாது. சிவன் வாக்குல எல்லாம் நடக்காது எதுவும் இல்ல. வந்து காணிக்க செலுத்தல, ஆனா ஆஸ்பத்திரியில போய் லட்ச லட்சமா கொடுத்து கால் எடுத்து கால் விரல் எடுத்து அப்படியே கிடக்குதுல்ல, கிடக்கட்டு. காலுக்கு தண்டை கேட்டாரு. 5 வருஷமா என் மகனுக்கு குழந்தை இல்ல, குழந்தை கூட ஒரு சாமிக்கு என்ன கேட்டாலும் தாரேன்னு சொன்னா ஒருத்தி போடிக்காரி. அவன் மகனுக்கு புத்துநாகமால போய் வணங்கிட்டு வா, குழந்தை இருக்குன்னு உத்தரவு கொடுத்தாரு. இப்ப குழந்தை இருந்து 3 வருஷம் ஆச்சு, என்னைய மறந்துட்டா. அதனால அவளுக்கு அதான் கேள்வி உடம்பா கிடக்கட்டும். எனக்கு என்ன, தாயம்மா பொறுத்த வரையில எவ்வளவு பாடல்கள் பாட தெரியும்? பாடுவேன், லட்சம் பாடல் பாடுவேன் லட்சியத்துக்காக. இப்ப இந்த தம்பிக்கு வந்து கொஞ்ச நாளா கல்யாணம் ஆகல. கல்யாணம் கொஞ்ச நாள் அல்ல, நிறைய நாள். இவருக்கு ஒரு பாட்டுல சொல்லுங்க பாக்கலாம். தாடி மீசையில எடுத்துருங்க, முடிய நல்லா வெட்டிருங்க, சரியா? அப்புறம் நெத்தியில சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வைங்க, சரியா? தாடி இருக்கப்படாது உங்களுக்கு. இவர் எப்படியாப்பட்டவர்? ஒரு பாட்டுல சொல்லுங்க. அவருக்கு வந்து கசப்பான அனுபவங்கள் இருக்கு. அந்த கசப்பான அனுபவங்கள்ல இன்னும் இருந்துட்டாரு, சரியா? அந்த கசப்பான அனுபவமும் அந்த கசப்பான வாழ்க்கையும் கடந்து இனிமேல் ஒரு நல்ல மனிதனாக, சரியா, வரணும். அருள் வாக்கு சொல்றவங்க வந்திருக்கிறவன் இவ்வளவு காசுதான் எடுத்துன்னு வந்திருக்கான், காலையில இதுதான் சாப்பிட்டான்றத சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமா, இட்லி சாப்பிட்டியா அப்படின்னு போன் பண்ணி கூட கேட்பான். இன்னும் முந்தானால ஒருத்தர் கேட்டாரு, கேட்கல, இன்னைக்கு பழைய குழம்பு சாப்பிட்டேன் நாங்க. ஆமா, வயிற்று வலி வரும்னு. மறுநாளே அவங்களுக்கு வயிற்று வலி வந்துருச்சு. நம்ம போயிட்டு வந்தோம்ல இந்திராணி வீட்டுக்காரு போன வாரம். அப்புறம் வயிற்று வலி வந்து இந்த 3 நாள் போயிட்டு. இல்லம்மா அது மாதிரி சொல்ல முடியுமான்னு கேக்குறேன். வாக்குல முடியும், எல்லாம் முடியும். காலையில என்ன சாப்பிட்டாரு, யாருக்கு என்ன சொல்லணுமோ அத வந்து கரெக்டா போய் கொடுக்கும். சில பேர் உடனே எனக்கு பிரச்சனை தீரணுன்றாங்க, முடியுமா? தீரணும் அப்படின்னா உடனே தீர்ற பிரச்சனை தீரும். எனக்கு இத்தனை நாள்ல முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஒருத்தன் 1 கோடி ரூபாய் கடன் இருக்கியா, சொத்தே இல்ல, அவனுக்கு எப்படி தீரும்? எப்படி தீரும்? கடவுளே வானத்துல இருந்து போட்டா தீரும், தீருமா? அப்படி அவங்களுக்கு அந்த யோகம் பெற்று அந்த வர வாங்கி அவ இந்த பூமிக்கு வந்திருந்தானா அது நடக்கும், இல்லைன்னா நடக்காது, சரியா? அப்ப அந்த கடனுக்கு பயந்துகிட்டு ஊரை விட்டு ஓட வர்ற எல்லாருமே கேக்குற முதல் கேள்வி எனக்கு எத்தனை நாள்ல முடியும்? பணம் கொட்டணும், பணம் கிடைக்கணும், நகை கிடைக்கணும். இதுதான் என்னைய சுத்தி கேட்டவங்க நிறைய இருக்காங்க, சரியா? உடனே இப்படின்னு கைய சுத்தி விட்டா நகை வரணும். அது சித்து விளையாட்டு, சரிங்களா? அது நீங்க பண்ண மாட்டீங்க. அதெல்லாம் கடவுள் கொடுக்கல. ஆத்மாத்மா உணர்ந்து ஆத்மாத்மாக சிவமாக இருக்கிறேன். நல்லதுன்னு நினைச்சு வர்றவங்களுக்கு, நல்லது நம்பிக்கை வச்சு வர்றவங்களுக்கு அத சொல்றோம். அந்த எல்லைக்குள்ள இனி வச்சிருக்க கடவுள். அதை தாண்டி போனாத்தான் நான் போக முடியும். இப்ப ஒரு நகை தொலைஞ்சு போச்சுமா,
இந்த நகையை யாரு எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியணும், இந்த நகை எங்க இருக்குன்னு தெரியணும். அப்படி இல்ல, எடுத்தவன நீங்க காட்டி கொடுக்கணும்ன்றாங்க. காட்டி கொடுக்க மாட்டாரு. நகை தொலைஞ்சு வந்தாங்க பிரேட் ஸ்கூல் கிட்ட இருந்து. அந்த அம்மா புருஷன் பொண்டாட்டி வந்து கேட்டாங்க. அப்புறம் வந்து காலையில எழுந்து போகையில தான் அந்த கொய்க்கு கலந்து சேலையில தொங்கி விழுந்துருச்சு, வெளியில விழுந்துருச்சு. அந்த அம்மா வந்துட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. காணோம், பெட்டெல்லாம் வீடெல்லாம் தேடியாச்சு, வெளியில விழுந்துருச்சு, அது வேற கைக்கு போயிருச்சு, கிடைக்காதுமா, வருத்தப்படாதீங்க, மனசை தேத்திக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். அதுக்கு பிறகு ஒரு 2-3 மாசம் கழிச்சு காணாம போனதம்மா கிடைக்கல அப்படின்னு வந்து சொன்னாங்க. எல்லா சாமியாருமே சொல்றாங்க, உனக்கு அந்த நகையை நான் வர வச்சு கொடுக்குறேன், இவ்வளவு செலவாகும். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இடத்துக்கு போனதுதான் திருப்பி கொண்டு வந்து கொடு அப்படின்னா, அவன் மூலமா உனக்கு வரணும்னு இருந்தா அது வரும், வராது அப்படின்னா அவனை காட்டி கொடுக்க மாட்டாரு. மனைவியோ கணவனோ பிரிஞ்சா 2 பேரும் தகாத உறவு வச்சிருக்காங்க, இருக்கும், அவங்கள பிரிப்பீங்களா, சேப்பீங்களா, தண்டிப்பீங்களா? அதாவது அதுல இருந்து விடுபட்டு வாழுங்க அப்படின்னு சொல்லி 90 கொடுத்து விட்டா அதுல இருந்து இல்லம்மா, அவங்களுக்கு தண்டிப்பீங்களா? தண்டிக்க மாட்டேன், தண்டிக்க மாட்டேன். இப்ப சொல்லுவாரு, சிவன் சொல்றாரு, அவங்க வருவாங்க, நீங்க சேர்ந்து விட்டுருந்தீங்க வாழ்வீங்க அப்படின்னு குறி வரும் சொல்லுவேன். சில பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க, வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்லுவேன். எப்படி வருவாங்க ஒரு அம்மா பெங்களூர்ல இருந்து சொல்லிட்டே இருந்துச்சு. ஆனா வரவே இல்லை, அவங்க ராலி ஓடுறவங்க. அப்புறம் வந்து அவருக்கு ஒரு சோதனை, அவருக்கு உடல் நல சரியில்லாத கட்டத்துல வந்து சேர்ந்துக்கிட்டாரு குடும்பத்தார் மனைவி. அதாவது வாழ்க்கை உணவு பிறகுதான் அவங்களுக்கு ஒரு அடி விழுந்தாதான் அவன் தேடி வர்றான், அவளுக்கு ஒரு அடி விழுந்தாதான் அவள் தேடி போறான். 2 திமிர இருக்கையில ஓடும், அந்த திமிர அடக்கி அதுக்கு பிறகு கொண்டு வந்து போடுற காலடி. சரியா? யாருமா சந்தோஷமா இருக்கான்? சந்தோஷமா வாழ்க்கை. திருமணம் ஆனவன் மகிழ்ச்சியா இருக்கானா, திருமணம் ஆகாதவன் சந்தோஷமா இருக்கானா? இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ்க்கையில இருக்கணும், 2மே கலந்து இருக்கும். வாழ்க்கைன்னா சந்தோஷத்துக்கு மட்டும்தான், அது ஒரு கட்டம். அடுத்த கட்டம் அதுல இருந்து மாறணும், பொறுப்புகள் வரும். கணவன் மனைவி கல்யாணம் பண்ண உடனே கஷ்டத்தை அனுபவிக்க முடியுமா? அவங்க அந்த காலகட்டத்தை கடறணும். அந்த பொறுப்புல இருந்து அடுத்த பொறுப்பு என்ன, குழந்தைய பிறந்து அந்த வளர்த்த ஆளாக்க அதுக்குள்ள அந்த எண்ணங்கள் ஓடணும். சரியா? சந்தோஷமா கஷ்டமா மன கஷ்டமா நிம்மதியா எல்லாம் கலந்த கலவை கடவுள். ஒரு பெண்ணை குறை சொன்ன போது என்ன சொல்றதுன்னா சபிக்குது, நல்லாவே இருக்க மாட்டாங்க, என் மாமியாரு நல்லாவே இருக்க மாட்டாங்க, உலக வாழ்க்கையில எல்லாம் அப்படின்னு ஒரு பொண்ணு சாபம் விட்டா பழிக்குமா? பழிக்கும், கண்டிப்பா பழிக்கும், கண்டிப்பா நடக்கும். நம்ம நினைக்கிற மனுஷன் இது சாதாரண மனுஷன் அப்படின்னு நினைக்கிறோம். சாதாரண மனுஷனுக்கு 6 அறிவுக்கும் 4 அறிவுக்கும் வித்தியாசங்களை சொல்லிடுறீங்க. ஒரு சாபம் அப்படின்னா அந்த சாபம் எப்ப இருந்து அது தொடங்க ஆரம்பிக்குது அப்படின்னா உடனே நடக்கிறது நடக்கும். ஒரு மனிதனுக்கு 3 வருஷம் 7 வருஷம் இந்த காலகட்டத்துல வந்து அது கர்மமா மாறும். அது தெரியாமையே கஷ்டத்தைகளை உருவாக்கும். என்னன்னு தெரியாது, எதனால இந்த கஷ்டங்கள் வருதுன்னு தெரியாது, அது அப்படியே உருவாகும். அப்பதான் ஓடுறது, அங்க இது தீருமா, இங்க இது தீருமா, அங்க இது தீருமா, அந்த கோயில் இந்த பிரச்சனை தீருமா, என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. இப்ப உங்களுக்கு போன் பண்றவங்களே கேக்குற முதல் விஷயம், அம்மா எனக்கு இங்கேயே கிளியர் பண்ணுவீங்களா, உங்களை நான் ஏன் தேடி வரணும் அப்படின்னு கேக்குறாங்களா? நான் வந்து தெய்வத்தோட இருக்கேன்னு யாருக்கும் தெரியாது, என்னோட உருவம் மட்டும்தான் தெரியும். எனக்குள்ள என்ன சொல்லுது வேணா வர சொல்லுவேன், வேண்டாம் அங்கேயே இருந்தா இருக்கு. சில பேர் போனை எடுக்கவே மாட்டீங்களா? போனை எடுக்க மாட்டேன். ஏன் எடுக்க மாட்டேன்னா, எடுத்து பேசு அப்படின்னு எனக்குள்ள சொல்லும் போது எடுத்துருவேன். வேண்டாம் நிறுத்துன்னு நான் எடுக்க மாட்டேன். இப்போ ஒருத்தர் நான் 10,000 20,000 கொடுக்கணுமா, எனக்கு ஒரு வேலை முடிச்சு கொடுங்கன்றாங்க, 10,000 வாங்கிக்குவீங்களா? வாங்கி அதையும் கூட வாங்குன்னு சொன்னா வாங்குவேன்,
வேண்டாம்னு சொன்னாரு. கேள்வி கேட்பான்லாம் பணம் கொடுத்தவா, என்னம்மா துட்டு கொடுத்தா ஒண்ணுமே நடக்கலன்னு. ஆமா, ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்ல மாட்டான். நடந்துருச்சு, நம்பிக்கை இல்லாததுனால அதை வெளியில கொண்டு வந்துருச்சுன்னு சொல்லுவான். நம்பிக்கை வைக்கணும்ல. நம்பிக்கை வைக்காம ஏன் வர? நம்பாம ஏன் ஒரு கோயிலுக்கு போற? நம்பாம ஏன் ஒரு சாமியாரை பார்க்க போற? நம்பாம ஏன் இருக்கிற? நம்பாம இருந்தேன்னா ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கோ. இப்போ இந்த இடத்துக்கு வந்து இந்த மண்ணை மிதிச்சா ஒரு பவர் உண்டா? மண்ணை மிதிச்சுட்டு போனாலும் பவர் உண்டு. சாகப்போற உயிர் கூட எழுந்து நடமாடு. இங்க யாராவது கூட்டிட்டு வாங்க, அவங்கள திண்ணூறு போட்டு எழுப்பிட்டு நடக்க வைக்கிறேன். விபூதிக்கு அவ்வளவு பவர் உண்டாமா? இருக்கு. அதுக்குதான் அந்த காலத்துல பாடி வச்சிருக்காங்கல்ல, திருநீரில் மருந்து இருக்கு தெரியுமா பாடி இருக்காங்களா, கேட்டிருக்கீங்களா? எனக்கு சிவன் ஆரம்பத்திலேயே கேரி பேக்கு நிறைய திருநூறத்தையும் காமிச்சாரு. திருநூறு எலுமிச்சம் வளர்த்தி சிவன் காமிச்சாரு. சூளத்தை கையில கொடுத்தாரு. அப்புறம் தான் சூளம் வச்சு எனக்கு போய் இந்த இடத்துல எலும்பு கூடு இருக்கு, இந்த இடத்துல சூளம் இருக்கு. நான் போய் சூளத்தை தான் பிடிச்சேன். அப்ப அந்த சூளத்தை தான் கையில கொடுத்தாங்க. அதாவது சூளாதிகாரி சூட்சுமக்காரி எழுந்து வந்த ஈசன் மனைவி அன்னை பார்வதி அருள் பெற்று பாடு வரம் பெற்று பாடிக்கொண்டு இருப்பது நலமல்லவா? நான் கடவுள் என்று சொல்வது உண்மை அல்லவா? உண்மையை அன்னை அருள் கொண்டு இருப்பது பிறர் அறியாம இருப்பது அது தவறல்லவா? தவறையும் தவறு செய்ய இயலாது தருமத்துக்கே வழிகாட்ட வந்தது சிவம் அல்லவா? சித்தம் சினங்கிருந்து நித்தம் தவம் இருந்து எழுந்து வந்தது ஈசன் அல்லவா? பிறப்பின் நான் ஏழை, இறப்பின் நான் ஏழை, ஆனா கோழையா இல்ல, குருவாக இருக்கிறேன். குரு தவம் என்ன சாதாரணம் அல்ல, சரித்திரம். சரித்திரம். அதுக்குதான் சொல்றேன், தாமர மலர் எடுத்து தலைவன் ஒருவன் இறைவனுக்கு சூடட்டுமா? சூட்சும நாயகன் வந்து விளையாடும் உண்மையத்தான் எடுத்துரைக்கட்டுமா? இந்த தேகத்தில் குடிகொண்ட குமரன் அருளும் உலகத்துக்கு சொல்ல நாவிலையே பதிக்கட்டுமா? அந்த பரந்தாமன் வந்து ஆடுகிற ஆட்டமல்ல அருளாட்டம் என்று சொல்லும் நிலையல்லவா? நெற்றிக்கண் திறந்த பின் நான் மனிதன் என்று இருப்பது முறையல்ல. மூன்றாவது கண்ணில் ஒளி கொடுக்கும் ஒருவன் இறைவன், அவனே ஆதி சிவன். சித்தம் சினங்கணிந்து நித்தம் தவம் புரிந்து வருகின்ற அருளல்லாமன் அல்லவா? ஆதி சிவன் அல்லவா? இறைவன் கொடுக்கிற இறைவன் 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 என்றதுதான். எத்தனை கேள்வி கேட்டாலும் அதுதான். இல்லம்மா, இந்த கோயிலு பெரிய அளவுல அமையுமா? எப்படி அமையும்? தேரோட்டம் வரும். உங்களுக்கு இங்க ஜீவசமாதி அமையுமா? இந்த இடத்துல இல்ல, இங்க கிடையாது. இந்த எல்லையில 130 அடி சிலை, பார்வதி பரமேஸ்வர் உருவ சிலை 130 அடி எழுப்பணும். மேல 3 அடி சர்ப தூண் அமைத்து அதுக்கு மேல கருடன் பறக்கிற மாதிரி அமைத்து ஆகாய நந்தி அமைத்து வைக்க போற எதிர்காலத்துல. இப்ப உங்களுடைய இறப்பு தேதியை இறைவன் சொல்லிட்டாரு. ஆமா, அதுதான் சொல்லிருக்கேன். மகா சித்தி அடைந்தவர்களுக்கு ஏன்னா சிவனே குருவாக இருக்கிறாரு. மனிதன் யார் எனக்கு குருவாக வந்திருக்கா? யாராவது சொல்லுங்க. சிவன் தான் குரு, சூட்சும குரு. சிவன் சொல்லிட்டாரா உன்னுடைய இறுதி காலம் இதுதான். ஆமா, அது வரையும் நீ மக்களுக்கு சிவத்தொண்டு செய்ய. 20 வருஷம் வரைக்கும் பாடல் நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லா ஆலயத்திலையும் பாட பாட போறேன். அடுத்த கட்ட அதான். எல்லா ஆலயத்தையும் இங்கதான் மேடை அமைச்சு பாட போறேன். இங்கதான் இசை நானும் கொடுத்திருக்காரு சிவன். இசை அமைச்சு பாடி வெளிப்படணும். 20 வருஷத்துக்கு அதான். அதுக்கு மேல எழுத்து புத்தகம் வெளியிட போறேன். 70க்கு மேல புற புத்தகம் தான்.
உங்களுக்கு யார் குருநாத்? அதுதான் சிவன். சிவன் தானா? இல்லம்மா, நீங்க ஆன்மீகத்துக்கு வர்றது யாராவது ஒருத்தர் வழிகாட்டுதல் இருக்கணும். யாரும் இல்ல. நான் பிறப்புல இருந்து என்னோட பூர்வீகம் வந்து தேனி மாவட்டம் முத்தத்து கிராமம் மகாலிங்காசாரி மக. என் கூட பிறந்தவங்க 2 பேரு, ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி. தங்கச்சி எங்க வீட்டுக்காரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அவங்க தனியா செட்டில் ஆயிட்டாங்க. எனக்கு வந்து 7 வயசுல இப்படித்தான் கைய மட்டைக்கிட்டு எழுந்தேன். அதுல இருந்து அப்படியே அருளு அருளு அருளு. அதுல இருந்து 40 வயசு வரைக்கும் அருள் வருது, உணரும். அப்பைய சிலருக்கு சொல்லி இருக்கு, அதெல்லாம் வெளியே காட்டல, நடந்திருக்கு. எல்லாமே எங்க குடும்பத்துல அனைவருக்கும் சொல்லி இருக்கு, நடந்திருக்கு. ஆனா எல்லாம் விலகி நிக்கிறாங்க இப்ப. சரியா? யாருமே பரமடா கோயில் கட்டின பிறகுதான் எங்க வீட்டுக்காரு கூட இப்பதான் வந்து இந்த இதை செஞ்சு கொடுத்தாரு. இந்த வேலை தான் எங்க வீட்டுக்காரு. இப்பதான் வந்து கொஞ்சம் நம்பிக்கை வந்து 10 வருஷத்துக்கு பிறகு கொஞ்சம் நம்பிக்கை வந்து அக்னி குண்டம்ல இறங்கின பிறகு இந்த வேலை அந்த செஞ்சு கொடுத்துருக்கு. அக்னி குண்டம் இறங்குறதுனா என்ன பண்ணுவீங்கம்மா? அக்னி எழுப்பி தீயில நடக்கிறது. தீயில நடந்தாலே ஒரு பவரா? நடந்தா அந்த அந்த எண்ணெய் இதுல நடக்கிறவனு வராது நமக்கு. வராது, எண்ணெய் வராது. அப்படியா? வராது. நெருப்பு படையப்படாது. அக்னி. அக்கினியில நடந்து 2 தடவை நடந்தேன். இந்த இடத்துல ஒரு புண்ணாயிருச்சு. இந்த இடத்துல இந்த காலில் மட்டும் இந்த இடத்துல கொப்பளம் வந்துருச்சு ஒரு அகலத்துக்கு. ஏன் வந்துச்சு? இல்லம்மா, இப்ப அக்னியில நீங்க இறங்குறீங்க, ஒண்ணுமே ஆவலன்னா இறைவன் வந்து உங்களை காப்பாத்திருக்காரு. ஆமா. ஒருவேளை அடிபட்டுச்சுன்னா அது கொப்பளம் வந்துருச்சுல, அப்போ ஏதாவது தப்பு இல்ல. விறகு வில்வம் போட சொன்னாங்க, வேப்ப விறகு விழுவ விறகு. அதுல வில்வம் போட மறந்துட்டாங்க. அதனால ஒரு கொப்பளம். அதுக்கு இறைவன் சின்ன தண்டனை. வேப்பில போட்டு ஆத்துனாரு. வேப்பிலையே போட்டு தாயம்மாகிட்ட என்ன விஷயத்துக்காக தேடி வரலாம்? எல்லாத்துக்கும் வாங்க. எல்லாத்துக்கும் கேள்வி கேளுங்க. பிறப்புக்கு கேள்வி கேளுங்க, இறப்புக்கு கேள்வி கேளுங்க. அதே அருளை கொடுப்ப அப்படின்னாலும் அருளையும் கொடுத்து வழி நடத்துவோம். நாணத்தை கொடுக்கணுனாலும் நாணத்தை உணர்த்தலாம். அதான் ஒண்ணு. நாணத்தை உணர்த்தி அதுக்கு தீட்சை கொடுத்தாலும் அவங்க அந்த ஒளியை காணலாம். சிரசுல உச்சிக்குழியில இருந்து இறங்குற கடவுள் அந்த உடம்பு ஒரு பரவிற அந்த எரிசக்தி. இல்லம்மா, இப்போ ஒரு அம்மா வருதுமா அவனுங்க போன்ல, நானும் என் கணவரை பிரிஞ்சிருக்கோம். ஆமா. அவரை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமா? இல்ல அவர் வருவாரா வர மாட்டாரா? வரலாம், வராமையும் போகலாம். நீங்க டேட்டு கிட்ட எதுவும் சொல்ல மாட்டீங்க? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். வர வைக்கணும்னாலும் வர வைக்க, இல்ல அவங்க வேலைக்கு போயிருவாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் அதையும் வெளிப்படையா சொல்லுவீங்க. முடிய முடியாது. 2 பேரும் இது முயற்சி பண்ணாதீங்க. 2 பேரும் வந்து உட்கார்ந்தாலும் தனித்தனியா தான் சொல்லுவேன். அப்படியா? அவங்களுக்கு சண்டை வந்துடும்ல, நம்மளால சண்டை வரக்கூடாது. ஓப்பனா பேசிடுவோம், அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடும்ல. அப்படிதான் அங்க போய் பிரச்சனை வந்துருச்சு. வீட்டுக்கார அடுத்த போறாரு, அந்த அம்மா கேள்வி கேட்டு அந்த அம்மா கூட்டு உங்க வீட்டுக்கார அடுத்த இதுல இருக்காருன்னு பிரிஞ்சே போயிட்டாங்க. ஓப்பனா சொல்லிவிட்டா. இப்பதான் கொஞ்சம் மறைச்சு பேசுறது. முதல்ல வந்தா வீசிடுறது. இப்ப கொஞ்சம் நாசுக்கா சொல்றது. மறைச்சு பேசுறோம். சொல்லக்கூடாது இல்லையா? சண்டைக்கு வந்துட்டாங்க. ஆமா, வெளிப்படையா சொல்லும் போது பிரச்சனை நடக்கல. அப்ப வந்து அந்த ஒரு இதை காட்டி அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மனசுக்குள்ள வந்தாலும் போயிட்டா. இந்த கோயிலுக்கு வந்து யாருக்காவது ஏதாவது நல்லது நடந்திருக்கா? அந்த ஞாபகமா ஏதாவது வாங்கி கொடுத்துருக்காங்க? இங்கயா? இங்க வந்து நல்லது நடந்துச்சா அப்படின்னா நல்லதுதான் நடக்குது எல்லாத்துக்கும். இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு நல்லது நடந்து நான் இதை கட்டி கொடுக்குறேமா? ஆமா. அப்படி வந்து கடவுள் கேட்கல. ஏன்னா இதெல்லாம் கட்டுறதுக்கு பணம் வேணும்ல. எதுக்கா இதெல்லாம் வந்து கடவுள் சொன்னாரு. அது என்ன சொல்றது அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க. நான் நாணம் பெற்று தனிமையில இருக்கிறப்ப வீட்டை விட்டு நான் எங்கேயும் போக முடியல. 10 வருஷம் வீட்டுக்குள்ளேயே இருந்தேன், தன்னைத்தானே உணர்வதற்காக. அப்ப சொன்னாரு, உங்களுக்கு விளம்பரம் கொடுக்கறதுக்கு எல்லாருக்கு உதவ அருள் இருக்கு, கடவுள் சிவன் பார்வதினு தெரியுது, காசு இல்ல. எங்க வீட்டுக்கார விட்டுட்டு போயிட்டாரு. சாமி கிட்ட கேளு சாப்பாட்டுக்கு அப்படின்ட்டு.
அப்ப எப்படி இருக்கும்? சொன்னாரு சிவன் சொன்னாரு, என் கையில போனும் கிடையாது, அது ஒரு திருவிளையாடல் தான். பட்டன் போன் இருந்துச்சு. உங்ககிட்ட பேசல ஒரு தடவை கூப்பிட்டேன், கண்டுங்கான போயிட்டீங்க, சரின்னு விட்டாச்சு. அப்புறம் ஒருத்தவங்க போன் கொடுத்தாரு. அப்ப சொன்னாரு, இல்லாருக்கு உதவ நல்லா ஒருவர் வருவாரு, விளம்பரம் கொடு அப்படின்னு வந்துச்சு. அப்பதான் அந்த போனு ஒருத்தர் கொடுத்தாரு, 5000 கடன் கொடுத்தாரு. அந்த 5000 உங்ககிட்ட கொடுத்துட்டு, பசங்க கிட்ட கொடுத்துட்டு, சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு, அவங்களுக்கு கையில காசு கிடையாது, யாருக்கும் போய் கேட்கல, இருந்தா சாப்பிட இல்லாட்டி பேசாம விளம்பரம் கொடுத்தாரு. ஆனாலும் அதுக்கு பிறகு மக்கள் நிறைய போன் வந்துச்சு, நிறைய எனக்கு உதவி செஞ்சாரு. சந்தோஷமா. அம்மா படிப்பறிவே இல்லை, ஞானத்தால சொல்றாங்க. இவங்க ஒரு பெண் சித்தர், அதனால நிறைய மக்கள் இவங்க மூலம் பயனடையணும்னு எழுதப்பட்டிருந்தா அது தானா நடக்கும். முயற்சி நம்மளோடது, முடிவு கடவுளோடது. இன்னைக்கு அம்மா நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. உடம்புல பல தெய்வங்கள் வருவதை நேரடியாவே நாங்க பார்த்தோம். நிறைய மக்கள் உணர்ந்தவங்க சொல்றாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க நேர்ல பாருங்க, இல்லாட்டி போன்ல கேட்டுங்க.